நம்ம வந்து லைனிங்கை மடிச்சடிக்கணும் ஃபஸ்ட்டு. எந்த பேஜில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே சைடு வந்து 1 இன்ச் வந்து நம்ம வந்து லைனிங்கை மடிச்சடிக்கணும். ஒரு ஃப்ரண்ட் லாக் கொடுத்து பேக் வந்தோம்னா லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நீட்டாக மடிச்சடிக்கணும். இப்போ 2 லைனிங்குமே நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிற பிளேஸில் வந்து மடிச்சடிச்சாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைடு இதுதான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைடு. இது நம்ம லைனிங்கோட குட் சைடு. எப்போவுமே வந்து மார்க் பண்ணியிருக்கிற சைடு வந்து குட் சைடு இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது குட் சைடு. குட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நான் வந்து மெட்டீரியலை அப்படி வச்சுட்டு இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறக்கு நம்ம பால் பின்னும் குத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சென்டர் நாச் பண்ணிக்கலாம். நாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ நாச் பண்ணிவிட்டு இங்கே பால் பின்னும் குத்திக்கலாம். குத்திட்டு இந்த மார்க்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரையும் ஒரு 1/4 இன்ச் உள்ளே மட்டும் கொடுத்து ஷோல்டரையும் நம்ம வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம நெக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு, ஆர்மோலும் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்கை 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்லேருந்து 1/4 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு சின்ன நாச் ஒரு 2 பாயிண்ட்டுக்கு சின்ன நாச் நம்ம இந்த பெண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் சின்ன நாச் கொடுக்குறோம். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நாச் கொடுக்குறோம். எங்கே கர்வ் வருதோ 2 பக்கமும் சின்ன நாச் கொடுக்குறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நெக் வந்து நம்ம முடிச்சாச்சு, ஆர்மோல் முடிச்சாச்சு. இப்போ ஃபேப்ரிக்கை வந்து நம்ம திருப்பிடுறோம். நீட்டான ஃபினிஷிங்கான நெக்கும் கிடச்சாச்சு. உங்களுக்கு உள்ளே பார்த்தா ரா எட்ஜஸ் எதுவுமே இருக்காது. நீட்டாக ஃபினிஷ் பண்ண நம்மளுக்கு ஆர்மும் கிடச்சாச்சு 2 பக்கமும். அதே மாதிரி பேக் அடிக்க போகிறோம். இது குட் சைட் மார்க் பண்ணியிருக்கிறோட ஆப்போசிட்டும் குட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சென்டர் நாச் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பின் குத்திக்கலாம். குத்திட்டு இது எப்படி அடிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே எனக்கு ஸ்டாப் பண்ண கஷ்டமாக இருக்கும், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா ஃபுல் நெக்குமே அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல அந்த 1/4 இன்ச் கொடுத்தோமோ அங்கே வந்து நீடில் வச்சுட்டு பால் பென் குத்தும்போது நம்மளுக்கு துணி நகராமல் இருக்கும். இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் வர்றோம். லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் திருப்பி அங்கேருந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷோல்டரையும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நான் ஆர்மோலும் அடிச்சுட்டு நாச்சஸும் கொடுத்துட்டேன். இப்போ பேக் வந்து அதே மாதிரி 1/4 இன்ச் விட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு சென்டராக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு
ஸோ இது வந்து லைனிங் இருக்கிற இடம். ஸோ இதுக்கும் வந்து நெக்குக்கு நம்ம நாச் கொடுத்துக்கிறோம். நாச் கொடுத்துட்டு இது வந்து நம்மளுக்கு லைனிங் இருக்கிற இடம். இது நம்ம ஃப்ரண்ட் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ண லைனிங். ஸோ இந்த லைனிங் பார்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணதோட லைனிங் பார்ட்டும் இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி, இந்த இதுவும் லைனிங்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஷோல்டரை மட்டும் இப்படி உள்ளே எடுக்கிறோம். 2 பக்கமும் எடுத்துகிட்டு இது நீட்டாக எட்ஜஸ் கவர் பண்ணி இது உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எட்ஜஸ் கவர் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஒரே அளவில் எடுத்துகிட்டு நம்ம 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளேயும் நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்குது. இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்விசிபிள் ஷோல்டர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கும் பண்ணிக்கலாம். இப்போது 2 பக்கமும் 1/2 இன்ச் வந்து கொடுத்து ஷோல்டர் அடித்தாச்சு. இப்போது நம்ம திருப்ப போகிறோம். திருப்பும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக கிடைக்கும். எந்த ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது. பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து ப்ராப்பராக திருப்பிட்டு நம்ம வந்து ஹூக் பகுதி பின்னாடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி நம்ம ஒரு ஷார்ப் ஏதாவது ஒன்று பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இந்த வந்து எட்ஜஸ் வந்து காமிச்சிடுறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நீட்டாக திரும்பிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கா ஃபினிஷிங்கில் ஷோல்டர், நெக், பின்னாடி கொடுக்குற ஹூக் பார்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம டாப் ஸ்டிச் வந்து பண்ணும்போது ஒரு ஷோல்டர் எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுற்றியும் லாக் போட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து நிறுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது குட் சைட், ட்ரெஸ்ஸோட குட் சைடு இது தான். இந்த குட் சைடில் என்ன பண்ணுறோன்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு நேராக வச்சுட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சுட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கிறோம். இப்போது நம்ம வந்து மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபேப்ரிக்கை உள்ளே திருப்பும்போது நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரா எட்ஜஸ்மே இருக்காது. ஸோ ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த 3/4 இன்ச், ஏன்னா வெளியில் 1/4 இன்ச் போயிடுச்சு, சீம் கொடுத்தோம் இல்லைங்களா, 1 இன்ச்சில் 1/4 இன்ச் போனதுக்கப்புறம் 3/4 இன்ச் வந்து நம்ம உள்ளே வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்படி தான் இருக்கணும். ஏ லைன் ஃப்ராக்குன்றதுனால இங்கே கீழே வரும்போது நம்ம இந்த எட்ஜஸ்க்கு கொண்டு வந்துடுறோம். இந்த எட்ஜில் கொண்டு வந்து லாக் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இந்த லைனிங் அடித்ததுனால நம்மளுக்கு இந்த ரா எட்ஜஸ் எதுவுமே அசிங்கமாக தெரியாது. உள்ளேயும் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் அடிச்சு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து ரா எட்ஜஸ் வந்து 1 இன்ச்சுக்கு ப்ராப்பராக மடிச்சடிக்க போகிறோம். ஸோ 1/2 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி கொடுத்து மொத்த ரவுண்டுக்கும் நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண போகிறோம்.